போன சாப்டரோட முடிவுல அந்த நைன்டீல் ஃபாக்ஸ் வந்துட்டு ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து நம்மளுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராக்ஸி ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸ்டார்டிங்ல என்னதான் டல்லா போயிருந்தாலும் 2 வாரத்திலேயே 200க்கு மேல ஆர்டர்ஸ் வந்து 3000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த காலேஜ்ல இருக்க பாதி பேர் இவன் நியாயத்தை நிலநாட்ட வந்திருக்கான்னு சொல்ல, மீதி இருக்கிறவங்களும் இவன் பிசினஸ் மைண்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு தேவையானது கிரெடிட் பாயிண்ட்ஸ். இதே நேரத்துல கிளாஸ்க்குள்ள ஷான் வர, அவளுக்கு பின்னாடியே மூஞ்சில முற வசூல் பண்ணிட்டு நம்ம யோஜியானும் வரான். இதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, உடனே ஜீவை வந்துட்டு உன்னுடைய ஃபியான்சி மாதிரியே ப்ராக்ஸி ஃபைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தான். இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் சும்மா இருப்பாங்களா, அதான் அவன் மூஞ்சில நலங்கு வச்சுட்டாங்க. உடனே கடுப்பான யோஜியானும் சென்ன மாதிரி தான் நானும் பண்ணேன். இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் அவங்க கிட்ட மோதுறதுக்கு வக்கு இல்லாம அந்த காண்டி எல்லாத்தையும் என் மேல காமிச்சிட்டானுங்க. இவனுங்களை சும்மா விட மாட்டேன், நான் ஸ்ட்ராங் ஆகி வந்து இவனுங்களை ஒரு கை பாத்துக்கிறேன். உடனே ஜீவை வந்துட்டு இந்த ரிவெஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போதைக்கு ஃப்ரெஷ்மேன் காம்படிஷன் மேல கவனத்தை செலுத்து அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த காம்படிஷன் டேவை தான் காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் ஷானும் அவங்களுடைய ஆப்போனண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணி குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு என்டர் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஷான் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள என்டர் ஆவானு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இவளுடைய கெட்ட நேரம் இந்த செமிஃபைனல்ஸ்ல அவளுடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஜீவே. ஒருவேளை வேற ஆப்போனன்ட் இருந்திருந்தா அவ செமிஃபைனல்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இதே நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக 2 பேருமே அவங்களுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்றாங்க. உடனே ஜீவையும் ஃபர்ஸ்ட் அட்டாக்க அவ ஸ்டார்ட் பண்ணி வைக்க, பதிலுக்கு நம்ம ஷான் வந்துட்டு அவளுடைய கியூஐயும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்ணி அவளை நகர விடாம பண்ணிட்டு ஒரே கிக்ல அவளை ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக, ஆக்சுவலா ஷானே இதை எதிர்பார்க்கல, அவ ஜெயிச்சிருவான்னு. அடுத்த மேட்ச் வந்துட்டு நம்ம சென்னுக்கும் ஷானுக்கும் தான் நடக்குது. உடனே அவ வந்துட்டு ஒரே ஸ்டேஜ்ல ஆப்போனண்டா இன்னைக்கு தான் நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு சென்னும் அப்ப இந்த மேட்சை பெர்ஃபெக்டா முடிக்கலாமான்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண, ஷான் வந்துட்டு ஃபர்ஸ்டே ஒரு கிக்க லான்ச் பண்றான். உடனே ஹீரோவும் ஈஸியா அதை பிளாக் பண்ணிட்டு உன்னுடைய ஆப்போனன்ட் மேல எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிக்க லான்ச் பண்ணக்கூடாது, பஞ்சை தான் லான்ச் பண்ணணும்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் ஹீரோ சொன்ன மாதிரி பஞ்சை லான்ச் பண்ணா, இப்பவும் நீ தப்பு தான் பண்ற, உன்னுடைய ஆங்கிள் கரெக்டான பொசிஷன்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்க கொடுத்தா உன்னுடைய ஆப்போனன்ட் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ ட்ரைனிங் ஹாலா மாத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஸ்டாமினா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஷானை கிட் பண்ணிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட, அவனுக்கு ஆப்போனண்டா இருக்கிறது லீ மொய் தான். உடனே அவன் வந்துட்டு ஹெச்என், என்னுடைய கரண்ட் லெவல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு உன்னை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் உன்னை ஈஸியா வின் பண்ண விட மாட்டான், ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு இந்த மேட்சை டிராப் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவன் வந்துட்டு கிரேட் ஏப்பா மாற நம்ம சென்னும் ஓடி வந்து ஒரே கிக்ல அவனை டிஃபீட் பண்ணிடுறான். அப்படியே ஃப்ரெஷ்மேன் டைட்டிலையும் அப்ளைன் பண்ணிடுறான். உடனே அந்த இடத்துக்கு வந்த பிரின்சிபல் இவானும் யாரெல்லாம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு கிரெடிட் போனஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம டாப் 5 ரீச் பண்ணவங்க வின்டர் கேம்பஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. நம்ம மிலிட்டரியுடைய ஹெட் குவார்டர்ஸ் நான்ஜியான் ப்ரோடியன்ஸ்ல தான் இருக்கு. அந்த கேம்பஸ் வந்துட்டு இன்னும் 10 நாள்ல ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இடத்துக்கு போக போறது இவங்க தான். இதே நேரத்துல ஒரு பில்டிங்க காட்டுறாங்க. அந்த இடத்துலதான் அந்த நைன்டீல் ஃபாக்ஸ் இருக்கா. இந்த இடத்துல நீ ரொம்ப நாளா இருக்கல, அப்போ உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன் எனக்குன்னு ஒரு ஸ்லேவை கண்டுபிடிக்கிறதுக்காக. உடனே அந்த குரோமன் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஸ்லேவ் வந்துட்டு ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் அதே நேரத்துல அழகாவும் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், இவனுடைய பேர் சென், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கான், அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மேட்ச்ல வின் பண்ண 5 பேருமே மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க இவங்க மட்டும் செலக்ட் ஆகல, வயட்டோ யூனிவர்சிட்டில இருந்து ஒரு டாப் 5 ஸ்டூடெண்ட்டும் அந்த மெகா குரூப்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு மெகா சைஸ்ல இருக்க ரெட் ரோபோட் ஒண்ணு பார்த்தோம். இது பேர் தான் மெக்கா ரெட்டி பில்ட் பண்ண ஒரு ரோபோட். உடனே அந்த இடத்துல என்னுடைய சீனியர் காய பார்த்தேன். சாங்கா யூனிவர்சிட்டில இருந்து நீங்க 2 பேர் வந்திருக்கீங்களா இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க்குன்னு கேட்க, பதிலுக்கு ஷானோ ஆமான்னு சொல்லிட்டு நீங்க மெகா டேட்டியை ரெப்ரசென்ட் பண்ற விதமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, கொஞ்ச நேரத்துலயே சீனியர் காய் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே நேரத்துல யோஜியன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, கேஃப்டேரியா போலாமான்னு கேட்க, ஒரு வழியா அங்க டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சோம். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு இந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட, இத பக்கத்துல இருந்து பார்த்தவங்களும் எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் உடைய சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்ல, பதிலுக்கு லீ மையும் ஜீரைய பார்த்தேன் அந்த ஃபீலிங்கை நீயும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சனா எனக்கு ஊட்டி விடுங்கிறப்போ, பதிலுக்கு அவ்வளவு மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்ல, இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல கொயட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 பேர் வராங்க. இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு, நம்ம யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டியில படிச்ச பழைய ஃப்ரெண்டு லீமோய் நம்ம கயோட்டோ யூனிவர்சிட்டில இருந்து ஓடி போன துரோகி அப்படின்னு அவனை வம்பிழுக்க நம்ம ஆளு சும்மா இருப்பானா. உனக்கு தில் இருந்தா வெளியில வையன், ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாம்னு சொல்லலாம். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வெளியில வாங்கடா, கயோட்டோ யூனிவர்சிட்டிக்கும் சாங்கா யூனிவர்சிட்டிக்கும் மேட்ச் நடக்க போகுது. உடனே லீமோய்க்கும் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சண்டை போடுங்க, தனித்தனியா அடிச்சா எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு மாசம் சவால் விட பதிலுக்கு அங்கிருந்த ஒருத்தனும் உன்னை சமாளிக்கிறதுக்கு காமோவே அதிகம். உடனே அவனும் ஸ்டைல என்டர் ஆக லீமோய் வந்துட்டு கிரேட் ஏப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். போன வீக் தான் ஷேடோ நைட் கேட்ஜினை எனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணா. இப்ப அவருடைய ஸ்பீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால எப்படி என்ன டிஃபீட் பண்ண முடியும்னு யோசிக்க இதே நேரத்துல அந்த ஆப்போனன்ட் காமோவும் எர்த் டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆக அவனுடைய டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லீமோய் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவன் ஒரு இன்ச் கூட அங்கிருந்து நகரல. இதை பார்த்து ஷான் வந்துட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்துட்டு டிரால தான் முடியும்னு சொல்ல பதிலுக்கு சின்னம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த கோயட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் ஜெயிக்க போறான். ஏன்னா அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இன்னும் காட்டல. அவன் கிட்ட இன்னொரு மியூட்டன் ஜீன் இருக்கு, அதை இன்னும் அவன் ஆக்டிவேட் பண்ணல. ஆனா லீமோயை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எல்லா ஸ்கில்லையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டான். இதே நேரத்துல இந்த சாப்டர் இங்க முடியும். அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே லீமோய் வந்துட்டு உன்னால டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், அதனால கடைசியில இந்த மேட்ச் டிரால தான் முடிய போகுது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த காமோவும் ப்ரொவின்ஸ் உடைய சாம்பியன் உனக்கு என்னுடைய முழு பவரை காட்டி இந்த மேட்சை இங்கேயே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீக்ரெட் வெப்பனா இருக்கிற அடுத்த பிஸ்ட ஆக்டிவேட் பண்றான். ஆக்சுவலா அது வந்துட்டு நம்ம லீமோய் கிட்ட இருக்கேன் அதே கிரேட் ஏப் தான். இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க பாத்தீங்களா, அவன் கிரேட் ஏப் உடைய ஜீனை அட்டாக் பண்றதுக்கும் எர்த் டிராகனுடைய ஜீனை டிஃபென்ஸ் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் பண்றான். எப்படி ஒருத்தனால ரெண்டு ஜீனையும் ஒரே நேரத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியுது? இதை பார்த்த லீமோய் வந்துட்டு இது எப்படி சாத்தியம், உன்னுடைய டேலண்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெண்டு மியூட்டன் பீஸ்டுடைய ஜீனை எப்படி ஃபியூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அலறான். பதிலுக்கு அந்த கயோட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த காமோவும் நெக்கலா சிரிக்கிறான். என்னுடைய டேலண்ட் வந்துட்டு உன்னை விட கம்மியா இருக்கலாம், ஆனா எங்க கயோட்டோ யூனிவர்சிட்டியுடைய ஜென் ஃபியூஷன் டெக்னாலஜி உங்க சாங்கா யூனிவர்சிட்டியை விடவும் ரொம்பவே அட்வான்ஸ் லெவலா இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத அந்த காமோ வந்துட்டு கயோட்டோ யூனிவர்சிட்டியை ஏமாத்திட்டு சாங்காய்க்கு போனல, அதுதான்டா நீ உன் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே லீமோயை போட்டு வெளுத்து வாங்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, கயோட்டோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட பயங்கரமான எர்த் டிராகன் டிஃபென்ஸ் பவர் இருக்கு, ஆனா சாங்கா யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்னால இவனுடைய ரா பவரை சமாளிக்கவே முடியாது. உடனே அவன் வந்துட்டு நம்ம லீமோய அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். அப்பதான் அந்த காமோ அவனை பார்த்து உன் ஃபேமிலி எதுக்கு உன்னை மதிக்காம உன்னுடைய பிரதர் லீ யூஜினுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீ ஒரு வேஸ்ட், உன்னால சாங்கா யூனிவர்சிட்டியில டாப் ஃப்ரெஷ்மன் டைட்டில் கூட அப்டேன் பண்ண முடியல. அங்க லின்ச்ங்கிற ஒரு லோக்கல் பையன்கிட்ட கேவலமா தோத்து போனவன் தான்டா நீ. உடனே மேட்ச் பாக்குறவங்கள கை காட்டி யார் இங்க லின்ச்சன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் தான் லின்ச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பாக்குறான். பதிலுக்கு அவனும் ஓ நீதான் அந்த லின்ச்சனா, சாங்கா யூனிவர்சிட்டியில லீமோய வச்சு செஞ்ச போல, தைரியம் இருந்தா ஸ்டேஜுக்கு வா, என் கூட ஸ்பேரிங் பண்ணு. இன் கேஸ் இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டனா 10 ஹை கிரேட்ல இருக்க QAN பிளட் பில்ஸ் அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சவால் விட அவனும் இந்த மேட்ச்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே பக்கத்துல இருக்க யோஜியானும் சென் இவன் உடம்புல எர்த் டிராகன் அப்புறம் அந்த கிரேட் ரெண்டு ஜீனும் இருக்கு, இவனுடைய அட்டாக்கும் சரி டிஃபென்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். இப்போதைக்கு அவன்கிட்ட நேரடியா மோதாதான் இந்த மாதிரி ரெண்டு ஜென்ஃபியூஷன் பண்ணவங்களால ரொம்ப நேரத்துக்கு அந்த பவரை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போதைக்கு உன்னுடைய ஸ்பீடை வச்சு அவனை கொஞ்ச நேரத்துக்கு அலைய விடு, அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை டிஃபீட் பண்ணிடுன்னு சொல்லலாம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ் ஏறின உடனே அந்த காமோ வந்துட்டு நீ பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணியாமே, ஜென்ஃபியூஷன் மாதிரி பிரகாசமான ஃபியூச்சரை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான வேவை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. சாங்கா யூனிவர்சிட்டியில இருக்கவங்க எல்லாருமே இடியட்ஸா தான் இருப்பாங்க போல. இன்னைக்கு உன் கதையை இங்கேயே முடிச்சுட்டு லீமோய்க்கு ட்ரூவான பவர் என்னன்னு காட்ட போறான். உடனே ஹீரோ வந்துட்டு பேசுறத குறைச்சிட்டு சண்டையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க மேட்ச் அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா வந்து ஒரு பஞ்ச் வைக்க அவ்வளவுதான் அந்த கோயட்டாவை சேர்ந்தவன் பறந்து போய் கீழே விளைவான். இதை பார்த்து சென்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. வெறும் ஒரே பஞ்ச்ல காமோவை காலி பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லின்ச்சன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர். இதே நேரத்துல காமோ கூட வந்தாலும் மனசுக்குள்ள காமோவை விட என்னுடைய பவர் ரொம்ப பெருசு இல்ல, இன்கேஸ் நான் போயிருந்தேன்னா 2 பஞ்ச்ல என்ன நாக் அவுட் பண்ணிருப்பான். இதே நேரத்துல அங்க ஒருத்தன் மாசா என்ட்ரி கொடுக்குறான். நான் வந்துட்டு மிலிட்டரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், என்னுடைய பேரு ஜாஹூ, 19 வயசு ஆகுது. இந்த வருஷம் மிலிட்டரிக்கும் மெக்காடைட்டி குரூப்புக்கும் தான் பெரிய ஃபைட் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா சாங்கா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு மாஸ்டர் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. வரியா ஒரு மேட்ச் போடலான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஹீரோ வந்துட்டு மேட்ச் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா ரிவார்டு இல்லாத
இல்லாத மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். உடனே அந்த சோல்ஜர் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதோட மதிப்பு மட்டும் 15 லட்சம். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்க பிளட் அப்புறம் கியூ அதோட பவர் எல்லாம் பல மடங்கு ஏறிடும். என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டா அது உனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சவால் விட, பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள இவன் வெறும் சாதாரண 8th ரேங்க் தான், இவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்டை வாங்கிக்க வேண்டியதான். உடனே 2 பேரும் சண்டை போட தயாராக தூரத்துல இருந்து ஒரு ஆபீசரும், டேய் நிறுத்துங்கடா, இந்த மிலிட்டரி பேஸ பொறுத்த வரைக்கும் ஸ்பேரிங் பண்றதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா பெட்டை வச்சு ஸ்பேரிங் போடுறது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. இதை கேட்டு அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டேஜுக்கு வெளியில நிக்கிறான். அப்ப இந்த ஃபைட் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உடனே கீழே இருந்த காமுவை பார்த்துட்டு, டிஃபீட் ஆயிட்டனா ரிவார்ட் தரேன்னு சொன்னியே அது எங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் பயத்தோட அது என்னுடைய ரூம்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றான். அப்படியே நைட் ஆயிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரூம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா 4th ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க 12% கம்ப்ளீட் பண்ணிட்டான். 3rd ரவுண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஷான் வர, அவளை பார்த்த சென்னும் எதுக்கு உன்னுடைய தலைமுடின்னு வெட்டா இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு அவளும் நான் வரும்போது என்னுடைய ஹேர் ட்ரையரை வீட்லயே வச்சுட்டேன், உன்னுடைய பிளட் அண்ட் கியூஏ வச்சு அதை ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோவும் அதே மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு மேட்சை வின் பண்ணி ரிவார்டு அப்ளைன் பண்ணால, அது அந்த ஹை கிரேட் கியூஏ அண்ட் பிளட் டூல்ஸ் அது எல்லாத்தையுமே ஷான் கிட்ட கொடுத்துட்டு, இது எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, சோ எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோன்னு சொல்லலாம். இதை கேட்ட ஷானும் இந்த பிரைஸ்லெஸ்ஸான திங்ஸை எனக்கு தெரியா, இது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பதிலுக்கு சென் வந்துட்டு, ஹேய் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, நீ ஸ்ட்ராங் ஆனா எனக்கு சந்தோஷம் தான், தயங்காம எடுத்துக்கோன்னு சொல்ல, அப்படியே இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த நாள் காலையில அந்த ஜாஹோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்ல, பதிலுக்கு அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு, நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உங்க மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க யங்ஸ்டர் எல்லாருமே ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போயிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களாமே, அது உண்மையானு கேட்க, பதிலுக்கு அவனும் ஒரு விதத்துல ஆமான்னு சொல்ல, எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆர்ஜின் லேண்டுக்குள்ள நம்ம மிலிட்டரிக்குன்னு ஒரு கோட்டை இருக்கு, அந்த இடத்துல ஆர்டினரி லெவல்ல இருக்கவங்க கூட சின்ன சின்ன ஒர்க் அங்க பண்ணுவாங்க, ஆனா அந்த கோட்டையுடைய வாழை தாண்டி வெளியில போக மாட்டாங்க, ஏன்னா வெளியில தான் உண்மையான ஆபத்தே இருக்கு. இன்கேஸ் உண்மையாலே அதுக்குள்ள போகணும்னா அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிருக்கணும். இன்கேஸ் இடத்துல இருக்க ஆர்டினரி லெவல சேர்ந்த ஹியூமன்ஸ் உள்ள போனா அந்த பவுண்டரி ஃபோர்ஸ் நம்மள வெளியில தள்ளிடும். அதே மாதிரி அங்க இருக்க மியூட்டன் நம்ம பூமிக்குள்ள வர ட்ரை பண்ணா அதுங்களுடைய பவர் வந்துட்டு பாதியா குறைஞ்சிடும். அதனாலதான் பூமியில இருக்க ஜென்ஃபியூசர் அதை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆபீசர் வந்துட்டு சூப்பர் ஹீரோ போஸ்ட்ல லேண்ட் ஆகுறாரு. அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஜாவும் எல்லாரும் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னுடைய பேர் தான் டியாங், இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் உடைய இன்ஸ்ட்ரக்டர். அவரை பார்த்து சென்னும் இவருடைய பயாலஜிக்கல் லெவல் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க், இந்த அளவுக்கு பவரா இருக்கவங்க பெரிய யூனிவர்சிட்டியில டீன் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. உடனே இந்த டியான் வந்துட்டு, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் நான் பேசுறதுக்கு வரல, நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க, இப்போ உங்களை 4 டீமா பிரிக்க போறேன். டீமை ஸ்பிளிட் பண்ண உடனே கேம்ப் என்ட்ரன்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலேயே ஸ்பெஷல் ட்ரைனிங். லக்கிலி நம்ம ஹீரோட டீம்ல ஷான், காய், ஜாஹோ அப்புறம் குவைட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஷான்கன்ங்கிற ஒரு பொண்ணு. நல்ல வேலை நம்ம பிரியலன்னு சொல்லிட்டு ஷான் சந்தோஷப்படுறான். உடனே இன்ஸ்ட்ரக்டரும், இந்த பில்டிங்ல மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 டோர் இருக்கும். இங்க இருக்க 4 டீமும் ஒரு டோரை சூஸ் பண்ணணும். அடுத்த 3 மணி நேரத்துல யாரு ரூஃப் டாப் அடையறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ரூஃப் டாப்க்கு போயிட்டு எல்லா டீமும் வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்க, நம்ம ஹீரோடைய டீமும் மாசா என்டர் ஆகுறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே 5 பேர் கொண்ட எங்க டீம் டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க வால் மிஷின் கன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இல்லங்கிறதுனால அந்த ஃப்ளோரை ஈஸியாவே கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் எங்களுக்காக காத்திருந்துச்சு. மத்த டீம்ல இருக்க எல்லாருமே அசால்ட்டா 3rd ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ஆனா நாங்க இப்பதான் 2nd ஃப்ளோருக்குள்ளேயே போக போறோம். இருக்கிறதுலயே லாஸ்ட் டீமா. ஆக்சுவலா இந்த ஃப்ளோர்ல என்ன டிஃபிகல்ட்டின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ராக் பேப்பர் சிசர்ங்கிற கேம் விளையாடணும். இன்கேஸ் அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா டோர் 2 சென்டிமீட்டர் ஓபன் ஆகும். அப்படி இல்லாம அந்த மேட்ச் நாங்க டைப் பண்ணோம்னா டோர் 1 சென்டிமீட்டர் ஓபன் ஆகும். இதுவே நாங்க அதுகிட்ட தோத்துட்டோம்னா அதுக்கு பனிஷ்மெண்டா கரண்ட் ஷாக் எங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கரண்ட் ஷாக் தான் கொடுத்துச்சு. உடனே அங்க இருந்த நம்ம ஹீரோவும் அந்த ஏஐ வந்துட்டு நம்மள ஏமாத்துதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்க கண்ணாடி பீஸை எடுத்து அந்த ஏஐக்கு முன்னாடி வச்சுட்டேன். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல சேம் சிம்பிள்
பெல் தெரியறதுனால மேட்ச் வந்துட்டு டை ஆகுது. அப்படியே இதை கண்டினியூ பண்ண டோரும் ஓபன் ஆயிடுது. வெளியில வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி போன அந்த 3 டீமுமே எலிமினேட் ஆயிடுச்சு. உடனே நம்ம சென் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ண ஆக்சுவலா இந்த 3rd ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அங்க 4 ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ரோபோட் பாதுகாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோடைய அட்டாக்கும் டிஃபென்ஸும் வேற லெவல்ல இருக்கும். உடனே ஜியாங் வந்துட்டு எல்லாருமே அலர்ட்டா இருங்க, அந்த ரோபோட் கிட்ட 600 பிஎஸ்சிங் புல்லட் இருக்கு, அது உங்க உடம்புல பட்டா எலும்பே நொறுங்கிடும் அப்படின்னு சொல்ல, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அந்த ஆமோ எல்லாம் காலியாக்குற வரைக்கும். பதிலுக்கு இன்னொருத்தனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த ரோபோ கிட்ட இருக்க ஆமோ அன்லிமிட்டெட். உடனே அந்த கோயட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த பொண்ணும் பயத்துல பேசாம நம்ம சரண்டர் ஆயிடலாமான்னு கேட்க, இது கேட்ட ஜியாங்கும் நம்ம மட்டும் சரண்டர் ஆயிட்டோம் தெரிஞ்சா வெளியில இருக்க இன்ஸ்ட்ரக்டர் நம்மள கொன்றுவாரு, முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. நானும் சென்னும் அந்த ரோபோட்டை அட்டாக் பண்றோம், மத்தவங்க எல்லாருமே எங்களுக்கு பேக்கப் கொடுங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே காய் வந்துட்டு ஹீட் சென்சார் ஸ்மோக் பாமா போடுறான். ஆக்சுவலா இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, இவன் தான் ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட போனாலும் அவனுடைய பாடி டெம்பரேச்சரை வச்சு அவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியாது. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவளோட மைண்ட் பவரை வச்சு அந்த ரோபோட்டோட இன்டர்னல் ஃப்ளூயிட கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்லோ பண்றான். இதே நேரத்துல அந்த குவைட்டாவை சேர்ந்த பொண்ணும் அவளுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரோபோட்டை டிஸ்ட்ராக்ட் பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி ஜியாங் வந்துட்டு மியூட்டின் பீஸ்ட் ஹார்மை வச்சு அதை அட்டாக் பண்ண அங்க உடஞ்சது என்னமோ அவனோட எலும்பு தான். இதே நேரத்துல நம்ம சின்ன அதை கிக் பண்ண அந்த 8th ரேங்க் ரோபோட்க்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. இதை பார்த்த ஜியாங்கும் இந்த ரோபோட்டுடைய டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்போதைக்கு நம்ம ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல இதே நேரத்துல அந்த ரோபோட்டும் லேசர் ஸ்வாட வச்சு அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வருது. எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட கரெக்டா ஷான் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். அந்த ரோபோட் அவளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சென் நடுல வந்துட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஒரு சேஃபான பிளேஸ்ல அவளை நிறுத்திட்டு இங்க இருக்க எல்லாருமே அவங்களுடைய லிமிட்டை மீட் பண்ணிட்டாங்க. ஷான் வந்துட்டு இந்த டெஸ்ட்ல நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டான். இந்த ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் ஆப்போனன்ட்டா இதுக்கு மேல விட்டு வைக்கிறதுக்கு ரீசன் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அதை அட்டாக் பண்ண போறோம். இதே நேரத்துல டாப் ஃப்ளோர்ல டிஃபீட் ஆன மத்த டீம் எல்லாம் அந்த டீம் டி வந்துட்டு இன்னும் அந்த ரோபோட் கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நக்கலா பேச, அப்ப திடீர்னு அந்த சீலிங்க உடைச்சிட்டு ஏதோ ஒண்ணு வருது. அங்க இருக்க எல்லாரும் பயந்து போய் என்னன்னு பார்த்தா அந்த ரோபோட்டோட தலை மட்டும் வெளியில வந்திருக்கேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த 3rd ஃப்ளோர்ல நடக்கிற ஃபைட் எல்லாத்தையுமே பிரின்சிபல் விவானும் கமாண்டர் வியூவும் அங்க இருக்க மானிட்டர்ல பாத்துட்டு இருக்காங்க. உடனே விவான் வந்துட்டு என்ன கமாண்டர், வேணும்னே 8th ரேங்க் ஆர்டினரி லெவல் ரோபோட்டை அந்த 3rd ஃப்ளோர்ல வச்சு நம்ம பசங்க வின் பண்ண கூடாதுன்னு பிளான் போட்ட மாதிரி இருக்கு. பதிலுக்கு அவங்களும் அது என்னமோ உண்மைதான், இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாம் 20 வயசுலயே திமிர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆரம்பத்திலேயே இவங்களை அடிச்சு உட்கார வச்சாதான் இவனுங்க கொஞ்சமாச்சு அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காட்டி இது உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பிளட் டெம்பரிங் கத்துக்கிற அந்த ஸ்டூடெண்ட் தானு கேட்க, பதிலுக்கு இவன் வந்துட்டு இப்ப இருக்க பசங்களாம் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம சென் வந்துட்டு அந்த ரோபோட்டை நோக்கி ஒரு பஞ்ச லான்ச் பண்ண அப்பதான் அந்த ரோபோட் வந்துட்டு சீனிங்க உடைச்சிட்டு போயிருக்கும். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம யுவானும் கமாண்டரும் கூட ஷாக்கா இருப்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு இவன் வெறும் ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தானே, அப்புறம் எப்படி 9th ரேங்க் அளவுக்கு பவரா இருக்கான்னு கேட்க, இதை கிளாரிஃபை பண்றதுக்காக உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க சென்னை பார்த்து என்னுடைய பேர் தான் யூ, மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் உடைய கமாண்டர், நீ ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தானே, அப்புறம் எப்படி 9th ரேங்க் உடைய பவரை அன்லீஷ் பண்ணான்னு கேட்க, பதிலுக்கு இவனும் நேச்சுரலாவே எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகம், இப்போ பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை லேர்ன் பண்ணதுனால என்னுடைய பவர் இப்போ ரேபிடாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். உடனே யுவான் வந்துட்டு அவங்க மென்டல் பவர் வச்சு இவனுடைய ஸ்ட்ரென்த்தை வெரிஃபை பண்ண பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனுடைய கேமோஃபிளாக்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். ஆனா இந்த வாட்டி யாரும் எதிர்பாராத விதமா சென் வந்துட்டு ஸ்கின், ஃபிளஷ் அப்புறம் போன் இந்த 3த்தையுமே பிளட் டெம்பரிங் பண்ணிட்டான்னு கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய லெவலை செக் பண்ணி பார்த்தா அது ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் கமாண்டர் கிட்ட ஆர்டினரி லெவல் 8th ரேங்க்னு சொல்றாங்க. பதிலுக்கு அவங்களும் இந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, அதுவும் பிசிக்கல் பவர்னு வரும்போது. அப்படியே இந்த சீன் இங்க முடிய கமாண்டர் யூ வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெப்பன் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க இருக்க பி கிரேட் அலை வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும், புல்லட்டை கூட தடுக்க முடியும், எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச வெப்பனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறோம். பிளட் டெம்பரிங் டெக்னிக் மூலியமா 3 ரவுண்ட்ஸா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப இந்த வெப்பனை எடுத்துட்டு போனா அது என்னுடைய ஸ்பீடை தான் கம்மி பண்ணும். இதே நேரத்துல இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எல்லாரும் அவங்களுடைய வெப்பனை எடுத்தாச்சான்னு கேட்க எல்லாரும் எஸ் கமாண்டர்னு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சென் கையில ஒண்ணுமே இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு உன்னுடைய வெப்பன் எங்கன்னு கேட்க, எனக்கு வெறும் கையில சண்டை போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு வெப்பன் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை கேட்டு காண்டான கமாண்டரும் இந்த சாங்கா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தெரியுது, அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால இவனை யாரும் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான் போல, இவனுக்கு சரியான லெசனா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாருமே உங்க வெப்பனை எடுத்தாச்சுல, உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த அரேனால ஸ்பேர் மேட்ச் போடணும்,
அப்புறம் சென், நீ தான் வெறும் கையில சண்டை போடணும்னு ஆசைப்பட்டல. நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் இந்த மேட்சை பாக்குறதுக்கு. நீ ஃபர்ஸ்ட் போறியான்னு கேட்க உள்ள போறான். பதிலுக்கு ஆப்போனன்ட்டும் கையில ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம சென்னை அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ அதை வெறும் 2 விரல்ல புடிச்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக வெறும் கையிலேயே அந்த பி கிரேட் அலைய கிரஷ் பண்ணி போட்டுறான். உடனே இதை பார்த்த சைபாக் லேடி ஒருத்தையும் அந்த அரேனாக்குள்ள வந்துட்டு, நீ பி கிரேட் அலையை வெறும் கையில உடைச்சிருக்க, ஆர்மர் பியர்சிங் ரவுண்ட ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு கேட்க பதிலுக்கு காய் வந்துட்டு, சென் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்காத, இது ரொம்பவே ஆபத்தானது. அந்த புல்லட் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ல இருக்க ஸ்டீல் பிளேட்டையே ஈஸியா உடைச்சிரும். ஆனா இது எதையுமே கேட்காம நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி பாத்திரலாம்னு சொல்ல உடனே அந்த சைபாக் லேடியும் சேஃப்டி பர்பஸ்க்காக உன்னுடைய வைட்டல் ஏரியாஸை டார்கெட் பண்ணாம உன்னோட கையை நோக்கி லான்ச் பண்ண போறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கையை எதிர்க்க வைக்க அது நம்ம ஹீரோவோட கைக்கு எந்த ஒரு சேதாரமும் கொடுக்காம அந்த சைபாகுடைய கையை பீஸ் பீஸா போயிடுது. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த புல்லட் வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவனுக்கு எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காம அதோடைய எஃபெக்ட் இவளுடைய கையை பீஸ் பீஸ் ஆக்கியிருக்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக அப்பதான் அந்த கமாண்டர் வந்துட்டு அவனுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவை தொந்தரவே பண்ணல. மத்தவங்க எல்லாரும் ஆயுதத்தை வச்சு பிராக்டிஸ் பண்ண நான் என்னுடைய 4th ரவுண்ட் பாடி டெம்பரிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதுல எங்களுடைய QA பிளேட் அப்புறம் மென்டல் ட்ரைனிங்க ஒரு பார்ட்ஸ் மூலியமா எங்களுடைய டாலரன்ஸ் லெவலை வச்சு எங்களுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஷானுடைய டாலரன்ஸ் லெவல் 6 மிட் பண்ணிச்சு. ஆனா அவளுடைய மென்டல் டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு லெவல் 7 அப்ளைன் பண்ணிச்சு. அடுத்ததா நான் தான் அந்த பாட்குள்ள போனேன். என்னுடைய கரண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால அந்த QA அண்ட் பிளட் பாட்ல லெவல் 11 வரைக்கும் டாலரேட் பண்ணி இருக்க முடியும். ஆனா எல்லாரும் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லெவல் 8 வரைக்கும் இருந்துட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கே எல்லாருமே என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த பாட்ல என்னுடைய ட்ரூ பவரை செக் பண்ண போறேன். இதே நேரத்துல சாங்கா யூனிவர்சிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சாங் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்கான். நான் இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சென்னும் டீனும் வெளியில போயிருக்காங்க. இப்ப போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்ல ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த 9 ஃபாக்ஸ் தான். சென் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபாக்ஸ் வந்துட்டு நம்ம சாங்க மெஸ்மரைஸ் பண்ணி சென் எங்க இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவளும் மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கான்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த சீனிங்க முடிய இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம சென் வந்துட்டு அவன் பிளான் போட்ட மாதிரியே அந்த பார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். உடனே கூட இருந்த ஷானும் பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்குள்ள போறது தப்பு இல்லைன்னு கேட்க பதிலுக்கு சென்னும் அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு, நான் இங்க வந்ததுக்கான ரீசன் இங்க இருக்க QA பிளட் பாடையும் மென்டல் பிளட் பாடையும் யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நம்மள கேப்சர் பண்ணிட்டாலுமே பிரச்சனை இல்ல, நான் இந்த இடத்துக்கு டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பாட்குள்ள போயிட ஆக்சுவலா அந்த QA பிளட் பாட்ல என்னுடைய லெவல் 12ன்னு காட்டுச்சேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா என்னுடைய பிசிக்கல் பாடி வந்துட்டு இப்போ அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க ரீச் பண்ணிருக்கேன். இதே நேரத்துல மென்டல் பாடி செக் பண்ணும்போது அது அட்வான்ஸ் லெவல் 1st ரேங்க ரீச் பண்ண போகுது. உடனே அந்த பாடை விட்டு வெளியில வர இந்த சீன் இங்கேயே முடியுது. அடுத்த நாள் காலையில காம்பேட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுடைய மிஷன் என்னன்னா, இந்த சாங்காய் சிட்டில இருக்க டிவைன் பிளான் கல்ட் அதோடைய பிரான்ச் வந்துட்டு இங்க எங்கேயோ இருக்கு, அதை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணணும். இந்த ஆபரேஷனுக்கு என்னதான் கேப்டனா சூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த மிஷனுக்கான இன்ஃபர்மேஷனை செக் பண்ணும்போது அந்த பிரான்ச் லீடர் வந்துட்டு 2nd ஜென்ஃபியூஸ்னர், அப்படின்னா 2 ஜென்ஃபியூஸ்னா அப்ளைன் பண்ணிருக்கான். ஒன்னு வந்துட்டு ஷேடோ கேட், இன்னொன்னு வந்துட்டு ஜெயின் ஷார். அவளுடைய கரண்ட் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இதே நேரத்துல அந்த கல்ட் இருக்க ஃபாரஸ்டர் ரீச் ஆயிடா. ஷான் வந்துட்டு, சென் இங்க இருக்க ட்ரீ எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல உடனே ஜிவி வந்துட்டு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்க ட்ரீல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல உடனே லீமோய் வந்துட்டு, அப்பனா நம்ம கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ உடனே அங்க இருந்த சைபாகும், நான் ட்ரோன்ஸ் அனுப்பி முதல்ல இந்த இடத்த செக் பண்ணி பாக்குறேன். இதே நேரத்துல 300 மீட்டர்ஸ்ல ஒரு பில்டிங் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஹெட் குவார்டர்ஸ். உடனே சென் வந்துட்டு, ஜியாங் அண்ட் காமு, நீங்க 2 பேரும் எர்த் டிராகனுடைய ஜீனை ஜென்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால என் கூட சேர்ந்து லீட் பண்ணுங்க. அப்படியே காய் பக்கம் திரும்பி மெகா ரைட்டியை சேர்ந்து நீங்க 5 பேரும் லாங் ரேஞ்சா டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடனே சென் டீம் அந்த எனிமி பேஸ் அட்டாக் பண்ண இதை பார்த்து அவனும் அவங்க டீம் அலர்ட் பண்ண அதுக்குள்ளேயே அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அங்க இருக்கவன ஒரே கிக்ல டேமேஜ் பண்ணிடுறான். உடனே அவனுடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ண நம்ம ஹீரோ கிட்ட இருந்த கிரேட் ஈகிளுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆகுது. கோடெக்ஸ் அன்லாக் ஆனதுக்கு அப்புறமும் அதோடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். உடனே சந்தோஷத்துல அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஒரு 3 பேர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. பதிலுக்கு அவனும் பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறான். அவங்களுடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது அயனாக்ஸுடைய கோடெக்ஸ் 8%, ஷேடோ கேட்டுடைய கோடெக்ஸ் 42%, ஸ்லக்குடைய ஸ்ட்ரென்த் 1% வருது. உடனே டேஞ்சர் சென்ஸ் அவனுக்கு அலர்ட் ஆக நம்ம லீமோயும் ஜீவையும் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க். உடனே லீமோய் வந்துட்டு, என்னால இவனை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம யோஜியானோ அவனை அட்டாக் பண்றான். இதே நேரத்துல சைபோக் அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட்
கொடுக்க அந்த இடத்தையே துவம்சம் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு சந்தேகம், நம்ம தான் இப்ப அட்வான்டேஜ்ல இருக்கோம். ஆனா இந்த பிரான்ச் லீடர் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், அவன் எங்க அப்படிங்கிறப்போ அந்த பேம்போ பில்டிங் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனடியா வெளியில போங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ட்ரீ வந்துட்டு எல்லாரையும் சுத்தி வளைச்சிருது. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த இடத்துல ட்ராப்ல மாட்டினது நம்ம ஹீரோ டீம் மட்டும் இல்ல, அந்த கல்ட்டை சேர்ந்தவங்களும் தான். உடனே ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டேன், ஒருத்தனை மட்டும் பிடிச்சு வச்சுட்டேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லுன்னு கேட்க அவன் சொல்ல வரும்போது அந்த ட்ரீயே அவனை கொன்னுடுது. அப்பதான் அந்த இடத்துக்கு 2 ஜோடி புறா வராங்க. அதுல அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க். அவன் பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தான் இந்த பிரான்ச்சுடைய லீடர், ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். உடனே அவனும் சென்னை பார்த்துட்டேன், நீ ரொம்பவே பிரில்லியண்டா இருக்க, எங்க கல்வியில நீ ஜாயின் பண்ணிட்டா உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல இதை பார்த்து சென்னும், அப்ப இவங்க 2 பேர் தான் எங்களை ட்ராப் பண்ணதா, அது மட்டும் இல்லாம அவங்க எய்ம் பண்றது என்னதான் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே உடனே இந்த டீம் உடைய கமாண்டர் வந்துட்டு அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்குங்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு இங்க சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்க, நான் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. உடனே அந்த மாஸ்க் மேனும் ஒரு சொடுக்கு போட்டுட்டு அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அங்க இருக்க பிரான்ச் எல்லாம் ஓடி போற ஒவ்வொருத்தரையா கேப்சர் பண்ணுது. உடனே மாட்டிக்கிட்டு எல்லாரும், இன்ஸ்ட்ரக்டர் நாங்க ட்ராப் ஆயிட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த இன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டைகர் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகி அந்த மாஸ்க் மேன அட்டாக் பண்ண போறாரு. பதிலுக்கு அவனும், இது என்னுடைய பிளே கிரவுண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீ வெறும் குழந்தடா அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சை வச்சு அவரை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணான். அந்த மியூட்டன் பீஸ்டுடைய நெக்ஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுறாரு. அவர் ரிலீஸ் பண்ற பயாலஜிக்கல் ப்ரெஷர்லயே அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடைய. இதே நேரத்துல சென் வந்துட்டு அங்க கேப்சர் ஆயிருக்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல ஜீவை வந்துட்டு சென் சீக்கிரம் நான் காப்பாத்துன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த லீமையும் அவனுடைய வெப்பனை வச்சு அதை பிரேக் பண்ண பாக்குறான். ஆனா அந்த பிரான்ச் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க. உடனே சென் வந்துட்டு வேற ஹேண்ட்லயே அதை உடைக்கிறான். எல்லாரும் தப்பிச்சுப்போங்கன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு பிராக்மெண்ட் உடைய ஸ்மெல் வருது. ஆக்சுவலா அது ஒரு பாய்சன். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவனை அதை அஃபெக்ட் பண்ணல. உடனே அது எங்க இருந்து வருதுன்னு பார்க்க ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த பிரான்ச் லீடர் தான் அந்த பிராக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த அவளும், என்னுடைய பாய்சன் உன்னை அஃபெக்ட் பண்ணல, அது மட்டும் இல்லாம என்னுடைய பிரசன்ஸ் கூட உன்னால சென்ஸ் பண்ண முடியுது, இப்போ புரியுது எதுக்கு என்னுடைய பாஸ் எல்லாருமே உன்னை இந்த கல்ட்டுல என்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா ஒரு பஞ்ச் வைக்க அவ எதிர்பார்க்கவே இல்லை இந்த அட்டாக்க. ஒரு வழியா அவ கதை அங்க முடிய அவளுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்றது மூலியமா நைட் கேட்டுடைய கோடெக்ஸ் 62%, ஜேன் ஷார்க்குடைய கோடெக்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு 4 ஆர்ம் ஏப் ஜீனை ஆக்டிவேட் பண்றாரு. இதை பார்த்து அந்த மாஸ்க் மேனும் அவனுடைய பிரான்ச்சை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண. ஆனா இன்ஸ்ட்ரக்டருடைய பவர் அதிகமா இருந்ததுனால அந்த பிரான்ச்சை உடைச்சிட்டு போய் அவனை ஹிட் பண்ணிடுது. இதன் மூலியமா சிவியரான டேமேஜை வாங்கியிருந்தாலும் அவன் கிட்ட ஸ்லக்குடி ஜீன் இருந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். இதே நேரத்துல அந்த டெமனிக் சீட்டை கன்சியூம் பண்ணிட அந்த மாஸ்க் மேனுடைய பவர் இன்னும் டபுள் மடங்குல இன்க்ரீஸ் ஆயிடுது. உடனே பிரான்ச்சஸை வச்சு அவர் அட்டாக் பண்ணிட அவர் அந்த இடத்துல டிஃபீட் ஆயிடுறாரு. இதே நேரத்துல நம்ம சென் வந்துட்டு நல்ல வேலை மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஆன்டிடியூட் எடுத்துட்டு வந்திருந்தோம், அதை கொடுத்து பாய்சனால அஃபெக்ட் இருந்த எல்லாரையும் ரெக்கவர் பண்ணிட்டோம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கும் டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ண நம்மள நோக்கி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆரா வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு அந்த பர்சன் தான் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க். அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் அவன் கொண்டுட்டானா அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே நான் சொல்றதை லிசன் பண்ணுங்க, அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு நம்ம இருக்க இடத்து நோக்கி தான் வந்துட்டு இருக்கான், என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது. ஆனா நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்டர் லூவுடைய பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிளி அவன் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் லூவை டிஃபீட் பண்ணியிருப்பான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா அந்த மாஸ்க் மேனுடைய டார்கெட் நான் தான், அதனால அவனுடைய அட்டென்ஷனை என் பக்கம் திருப்புறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க, என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, அதே நேரத்துல என்னை யாரும் ஃபாலோவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட. உடனே ஷான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன், திரும்ப வந்துருன்னு சொல்ல உடனே ஹீரோவும் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். உடனே சென்னும் மனசுக்குள்ள என்னுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க், இன்கேஸ் நான் சென்னைக்கு ஹெல்ப் பண்ண போனாலும் அது அவனுக்கு போர்டனா தான் இருக்கும். இதே நேரத்துல அந்த சென் நினைச்ச மாதிரி அந்த மாஸ்க் மேன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். அப்போ ஷான் இருக்க சைடு இப்ப சேஃபா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு இருக்க ஒரே சந்தேகம், அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க்ல இருக்க ஒருத்தன் எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா இருக்கான்னு யோசிக்க. அப்பதான் அவன் உடம்புல காயம் இருக்கிறத நோட்டீஸ் பண்ண. அப்ப இவனை கொள்றது ஒன்னும் கஷ்டமா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேமரா பிளாக் ஆக்டிவேட் பண்ண. பின்னாடி வந்த அந்த மாஸ்க் மேனும் என்ன டயர்ட் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த பிரான்ச்சஸை வச்சு என்ன அட்டாக் பண்ண. அதுங்களுடைய அட்டாக் பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் சிவியரா டேமேஜ் வாங்கினதுனால அவன் கஷ்டப்பட்டு தான் என்ன சேஸ் பண்ணிட்டு இருக்கான், என்ன உயிரோட பிடிக்கணும்னு பாக்குறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சான்ஸ் அவனுக்கு நானே கொடுத்தேன். இதன் மூலியமா அந்த பிரான்ச்சை வச்சு என்னை ஹிட் பண்ண அதுல மயங்கி விழுந்த மாதிரி நானும் நடிக்க ஆரம்பிச்சேன். உடனே
உடனே இந்த மாஸ்க் மேனும் உன்னுடைய ஸ்பீட் மட்டும் டிராப் ஆகலனா உன்னை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். நீ வந்துட்டு என்னுடைய ஸ்லேவை கொண்டுட்ட. அவ அட்வான்ஸ் லெவல்ல ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அவ வந்துட்டு உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அதனாலதான் அவள் எதிர்பார்க்காத நேரத்துல நீ அவளை கொண்டுட்ட. அவளுக்கு 5 வருஷமா ட்ரைனிங் கொடுத்த இந்த லெவலுக்கு கொண்டு வந்தா. ஆனா நீ அசால்ட்டா கொண்டுட்ட. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஒருவேளை அந்த பிரான்ச் லீடரை பத்தி பேசிட்டு இருக்கானு நினைக்க உடனே மாஸ்க் மேன் வந்துட்டு பரவாயில்ல அவன் கூட சுத்திட்டு இருந்தால ஒரு ப்ளூ ஹேர் பொண்ணு, அவ ரொம்பவே அழகா இருக்கா. நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவளை என்னுடைய ஸ்லேவா மாத்த போறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவன் சுடு தண்ணிலேயே கையை விடுவான். நம்ம ஷானா பத்தி சொன்னா சும்மாவா விடுவான். உடனே அந்த மாஸ்க் மேன் கிட்ட வந்துட்டு என்னுடைய மிஷின் வந்துட்டு உன்னை கேப்சர் பண்றது அப்படின்னு கிட்ட வர கான்ல இருந்த நம்ம ஹீரோவும் ஒரே பஞ்சில அவனை கதற விட ஏன்னா பட்ட இடம் அந்த மாதிரி அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த கிக்கும் அதே இடத்துல பட மாஸ்க்மேன் வந்துட்டு கதறிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு மல்டிபிள் பஞ்ச் அவனை நோக்கி லான்ச் பண்ண பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள இவன் கொஞ்ச நேரத்துல எக்ஸாஸ்ட் ஆயிடுவான்னு நினைக்க. ஆனா நம்ம ஹீரோடைய பவர் கொஞ்சம் கூட கம்மியாகல. அவன் டயர்டும் ஆகல. இதை பார்த்த மாஸ்க்மேனும் உன்னால எப்படி இந்த அளவுக்கு பஞ்ச் பண்ண முடியுது, நீ வெறும் ஆர்டினரி லெவல்ல சேர்ந்தவன், ஆனா நான் அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஃபைனல் ப்ளோவை கொடுக்கும் போதும் 9th எல்டர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லும் போதே அவன் கதை அங்கேயே முடியுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கிட்ட போயிட்டு லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து ஃபுட் அண்ட் ஸ்பிரிட்ங்கிற ஒரு கோடெக்ஸ் அன்லாக் ஆகுது. ஆக்சுவலா இதோடைய பவர் என்னன்னா நம்ம ஹீரோடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி இந்த சரௌண்டிங்ல இருக்க பிளான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம 9 டர்ன் சோல் இன்ஜெக்ட்ங்கிற ஒரு கோடெக்ஸை அன்லாக் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய மென்டல் பவர் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 ஆட்ரிபியூட்டுமே மென்டல் பவரை பேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு மேஜா தான் இருப்பான். அதனாலதான் அட்வான்ஸ் லெவல்ல இருந்துமே என்னால இவனை டிஃபீட் பண்ண முடிஞ்சு. உடனே நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு சத்தம், பரவாயில்லையே ஆர்டினரி லெவல்ல இருந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கவன கில் பண்ணிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த பிளான் ஓத்தா தான் இருக்கேன். உடனே சென்னு மனசுக்குள்ள அப்ப இவன் தான் அந்த 9th எல்டரா இருப்பானோ அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த குரோமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிட பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள என்னால இவன் புடியில இருந்து எஸ்கேப் ஆக முடியல. எனக்கு தெரிஞ்சு இவன் அட்லீஸ்ட் வேற லெவல்ல சேர்ந்தவனா இருப்பான். இதே நேரத்துல அந்த குரோமன் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. எர்த்த சேர்ந்த ஒரு ஹியூமன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஜீனியஸா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறப்போ கேப்சர் ஆன நம்ம ஹீரோவை யாரோ காப்பாத்துறாங்க. உடனே இதை சுதாரிச்ச குரோமேனும் யுவான் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் மிலிட்டரி பேஸ்ல இந்த மாதிரி டேலண்டான பர்சனை பார்த்துட்டு உங்களோட கல்ட்டு சும்மா இருக்க மாட்டேங்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சென்னை நான் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அதுக்கேத்த மாதிரியும் நீ உன்னுடைய மூவ் பண்ண உடனே உன்னை பிடிச்சிட்டேன். பதிலுக்கு அவனும் எங்களுடைய பிளானை எங்களுக்கு அகேன்ஸ்டாவே மாத்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். ஆனா உன்ன மாதிரி பொடி பண்ண ஹேண்டில் பண்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. உடனே யுவான் வந்துட்டு பாஸ்ட்ல இருந்த அதே வீக்கான யுவான் நினைச்சியான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண பதிலுக்கு அவனும் உட் ஸ்பிரிட்டை வச்சு அட்டாக் பண்றான். இப்படி இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை ஆரம்பிக்க அந்த இடத்துல இருந்த சென் வந்துட்டு வேற லெவல்ல இருக்க இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டர் லூவை பாக்குறான். உடனே அவர் வந்துட்டு சென் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அந்த ஸ்பிரிட் விட்டுங்கிற லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். உடனே அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் சடனா லூஸ் ஆயிட்டா. இதை பார்த்து லூ வந்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு ஆல்ரெடி சிவியரா இன்ஜூர் ஆயிருந்தான். இந்த சான்ஸை பயன்படுத்தி நான் கவுண்டர் அட்டாக் பண்ண அவன் அந்த இடத்துலயே இறந்துட்டான். சோ அவனுடைய ஸ்கில்லும் இப்ப டீஆக்டிவேட் ஆயிடுச்சு போல. பதிலுக்கு லூவும் அப்ப இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காது. உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு சொல்ல ஒரு வழியா ஷான் இருக்க இடத்துக்கு போயிட்டான். நான் இல்லாம அவன் ரொம்பவே பயந்துட்டான். இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம செப்பரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல நானும் அதுக்கு அக்ரி பண்ணிட்டேன். உடனே அந்த இடத்துக்கு வந்த ஜீவியும் உனக்கு அடிபட்டுருச்சா இந்த ரிகவரி கில்ல எடுத்துக்கோன்னு எனக்கு கொடுக்க பதிலுக்கு நானும் இல்ல எனக்கு அடிபட்டலன்னு சொல்ல பரவாயில்ல இதை வச்சுக்கோன்னு என் கையில கொடுத்துட்டான். உடனே நான் வந்துட்டேன் இங்க இருக்க எல்லாருமே கார்ல ஏறுங்க, இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இந்த டிவைன் கல்ட்டுடைய ரேர் லெவல் பர்சனும் நம்ம பிரின்சிபல் இவானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்டுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட எங்களுக்கு எதிர்க்க அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் கேர்ள் வந்தா. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இன்ஸ்ட்ரக்டர் லூ வந்துட்டு அந்த காரை ஓட்டிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அன்நோட்டிஸ்டு பர்சன் வந்தாலே நம்ம டேஞ்சர்ல மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எல்லாருமே ரெடியா இருங்கன்னு சொல்ல அந்த ஃபாக்ஸ் கேர்ள் திடீர்னு டிசப்பியர் ஆயிட்டான். அவ எங்க போனாலும் இவருக்கு எல்லாரும் தேட ஆரம்பிக்க உடனே சென் வந்துட்டு மனசுக்குள்ள இன்ஸ்ட்ரக்டர் லூவாலேயே இவருடைய பிரசன்ஸை டிடெக்ட் பண்ண முடியலன்னா இவ ஹையர் டயரை சேர்ந்தவளா இருப்பான். உடனே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு எல்லாரும் என்னைய தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ லூ வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவளை அட்டாக் பண்ண போக அவளுடைய மெஸ்மரைசிங் பவரை வச்சு லூவை காரை விட்டு இறங்க வச்சிடறான். உடனே அங்க இருந்த மத்தவங்க கிட்ட சென்னை தவிர்த்து எல்லாருமே இந்த காரை விட்டு இறங்கிடுங்க, உங்க மேலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். இது கேட்டு அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப நம்ம என்ன பண்றது, இன்ஸ்ட்ரக்டர் லூவே இவளுக்கு மேட்ச் கிடையாதுன்னா அப்போ உடனே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லலாம். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லலாம். ஜியாங் வந்துட்டு சேஃபா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு நான் உன்னை டேஞ்சர்ல
விட்டு போக மாட்டேன்னு சொல்ல உடனே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு கண்ணாடி வழியா நம்ம ஷானை தூக்கி எரிஞ்சிடறான். அதிர்ஷ்டவசமா அவளுக்கு எதுவுமே ஆகல. உடனே இந்த ஃபாக்ஸ் கேர்ளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உன்னுடைய பிசிக்கல் பவரும் ஹேண்ட்ஸம் லுக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீ தான் என்னுடைய ஸ்லேவா மாற போறா. பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஜென் ஃபியூசரா மியூட்டன் பீஸ்டா இல்லனா இம்யூமானு கேட்க பதிலுக்கு அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் நான் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நான் ஆரிஜின் லேண்ட்ல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய மதர் வந்துட்டு ஆரிஜின் லேண்ட சேர்ந்தவங்க. என்னுடைய ஃபாதர் வந்துட்டு எர்த்த சேர்ந்தவன். வெறும் பணத்துக்காக எங்க அம்மாவை ஏமாத்தலாம். இப்போ அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காலரை கழுத்துல போட்டுக்கிட்டு ஸ்லேவா இருக்கிறதுக்கு தான் லாக்கி. சரி உங்ககிட்ட இவ்வளவு ஆனஸ்டா இருந்ததுனால நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த காலரை போட்டுக்கிட்டு எனக்கு ஸ்லேவாக ரெடியான்னு கேட்க பதிலுக்கு நம்ம செயின் வந்துட்டேன். இன்கேஸ் நான் அதை ரெஃப்யூஸ் பண்ண என்ன பண்ணுவேன்னு கேட்க பதிலுக்கு அவ்வளவு உனக்கு ரிஃப்யூஸ் பண்றதுக்கு ரீசனே கிடையாது. அது மட்டும் இல்லாம உனக்கு ரைட்ஸும் கிடையாது. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னு பிரின்சிபல் இவானும் இல்ல மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆளுங்க வர வரைக்கும் இவ்வளவு நான் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். உடனே இந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு நீ அக்ரி பண்ணலனா அதுக்கு ஒரே ரீசன் வெளியில இருக்க அந்த குட்டி போனதா இருக்கணும். அப்படின்னா நான் அவளை கொண்டுறேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷமே ஷானுக்கு பின்னாடி போயிட்டு அவளை கொல்ல பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் ஷானை கொல்ல போறத பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவ ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் வைக்க ஆக்சுவலா அந்த இடத்துல அவ இல்ல. மேபி க்ளோனா இருக்கலாம் இல்லனா இல்யூஷனா இருக்கலாம். இதே நேரத்துல அந்த இடத்துல எல்லாருமே சென் உனக்கு என்னாச்சா இதை கேட்டு சென் வந்துட்டு என்னாச்சா நான் உன்னை சேவ் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்ல உடனே லீமோய் வந்துட்டு எதுக்கு கார்ல இருந்து இவ்வளவு வேகமா இறங்கி ஷானை அட்டாக் பண்ண வந்தான்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது ஆக்சுவலா அது இல்யூஷன். உடனே காருக்குள்ள இருந்த அந்த ஃபாக்ஸும் என்னுடைய பிசிக்கல் பாடி ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் தான். என்னுடைய பஞ்சை தாங்குற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் கிடையாது. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அப்ப நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. இப்ப நான் பார்த்தது வெறும் இல்யூஷன் தான். இவ வந்துட்டு அவளுடைய மென்டல் பவரை ரிலீஸ் பண்ணி எங்களை டாய் மாதிரி நடத்துறான். உண்மையிலேயே இது எனக்கு பெரிய ட்ரபிளா இருக்க போறான். உடனே அவ வந்துட்டு சும்மா உன் கூட விளையாடி பார்த்தேன். இப்போ உண்மையிலேயே அவளை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு நிறைய க்ளோனா அந்த இடத்துக்கு வர வைக்க உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நான் எவ்வளவு பெரிய மூவ் எடுத்து வச்சாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரீசெண்டா கிடைச்ச அந்த சூப்பரியர் ஸ்பிரிட்டை ட்ரை பண்றான். இதன் மூலியமா இது அனுப்புன எல்லா க்ளோனுமே இல்யூஷன் கண்டுபிடிச்சிடறான். உடனே திரும்பி பார்த்தா அந்த ஃபாக்ஸ் கேர்ள் அங்கதான் இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டேன் இதுதான் அவர் ரியல் பாடியா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆக்சுவலா அதுவும் ஒரு இல்யூஷன் தான். உடனே ஷானுக்கு முன்னாடி போயிட்டேன் இது ஷானை தான் கொல்ல பாக்குறான். நான் எப்படியாச்சும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்ல சடனா ஷான் இந்த இடத்துல அந்த 9 ஃபாக்ஸ் இருக்கான். நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னுடைய மென்டல் பவரை இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணுவான்னு. இதன் மூலியமா என்னுடைய இல்யூஷன் டெக்னிக்கை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ என்ன ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்ல உடனே சென் வந்துட்டேன் இது வந்துட்டு ஷான் தானா இல்லைன்னா அவளுடைய இன்னொரு இல்யூஷன் யோசிக்க அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஷான் இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு அவளுடைய பாடி ஹீட்டையும் அவளுடைய டச்சை வச்சு என்னால சொல்ல முடியும் இது ஷான் தான். உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம ஷானை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சான். உடனே ஒரு சத்தம் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இந்த வாட்டி என்னுடைய இல்யூஷனை எப்படி பிரேக் பண்றேன்னு பாக்கலாம்னு சொல்லலாம். இந்த சீன் இங்கேயே கட் ஆகி அந்த இடத்துல இவானும் அந்த குரோமனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த குரோமன் வந்துட்டு இங்க இருக்க வாட்டர் சோர்ஸ் கம்மியான உடனே உன்னுடைய ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகிடும். ஆனா இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு என்னுடைய டஃப் என்னை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. எங்க கல்ட்டுக்கு பின்னாடி இருக்க பவர் ஆர்ஜின் லேண்ட சேர்ந்தது. நீ மட்டும் எங்க கூட சேர்ந்துட்டனா உன்னோட மீதி இருக்க வாழ்நாளுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சையுமே நான் ரெடி பண்ணி தரேன். பதிலுக்கு இவன் வந்துட்டு ஹியூமானிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்க கல்ட்டுல நான் ஜாயின் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறப்போ இதை கேட்ட குரோமனா அவங்களை அட்டாக் பண்ண நீ சாகுற வரைக்கும் இது நிறுத்த மாட்டோம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ எந்த வாட்டரை யூஸ் பண்ணி உன்னை தற்காத்துக்கிறியோ அதே வாட்டரை என்னுடைய பிரான்ச் உணவா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேப்சர் பண்ணிட்டா. இதுக்கப்புறத்துல இருந்து அந்த ஜீனிஸ் எனக்கு தான் சொந்தம். அப்படிங்கிறப்போ உடனே பிரின்சிபல் இவன் வந்துட்டேன் நான் மியூட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சின்ன அவன் கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவரை ரிலீஸ் பண்ண அந்த காட்டுக்குள்ள ஒரே சத்தம் என்னன்னு பார்த்தா சுனாமி. உடனே இவன் வந்துட்டேன் நீ என்ன சொன்ன இந்த ஃபாரஸ்ட் உன்னுடைய டர்ஃப் தானே சொன்ன அப்பனா இது என்னுடைய டர்ஃபா மாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபார்ம்லயே ஒரு டிராகனை கொண்டு வராங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் வந்துட்டு எதுக்கு சடனா எல்லாமே டார்க்கா தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க பாரு ஃபிஷ் வந்துட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கு. உடனே சென்னும் அதை பார்த்துட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான இல்யூஷன் ஈவன் தோ ஆனாவுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் இந்த ஃபாக்ஸ் டெயிலுடைய இல்யூஷன்ல அவ்வளவு டிராப் ஆயிருக்கான். உடனே ஹீரோவும் சுப்பீரியர் ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணிட்டு நல்ல வேலையா இந்த ஸ்கில் என்கிட்ட இருந்ததுனால அவளால என்ன ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஃபாக்ஸ் டெயில்களும் ஏய் நீ இந்த வாட்டி என்னுடைய இல்யூஷனை பிளாக் பண்ணிட்டியா உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் தானே. என்னால இதை நம்பவே முடியல. என்னதான் இந்த இடத்துல ரிசோர்ஸ் இல்லைனாலும் ஜீனியஸா இந்த இடத்துல நீ பிறந்திருக்க. இதுவே ரிசோர்ஸ் இருக்க ஆர்ஜின் லேண்ட்ல பிறந்திருந்தானா இந்நேரத்துக்கு நீ ரேர் லெவல்ல மெட் பண்ணிருப்ப. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட் தான். பேசாம என் கூட வந்துரு என்னுடைய ஸ்லேவா உனக்கு தேவையான ரிசோர்ஸ் கொடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து எவால்வ் ஆகலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள எங்களை சுத்தி இருந்த டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது.
இவளுடைய மென்டல் பவரை இந்த இல்யூஷனுக்காகவே ரொம்ப யூஸ் பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லிமிட் அவ மெட் பண்ணிருக்கணும். அப்ப எனக்கான ஓப்பனிங் இதுதான் சொல்லிட்டு லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றோம். இதே நேரத்துல அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் நான் உனக்கு சின்சியரா இருந்தோம், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், என்னுடைய பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு எனது நீ சின்சியரா இருக்கியா, இப்போ வரைக்கும் உன்னுடைய இலியூஷனை தான் நீ காட்டிட்டு இருக்க, உன்னுடைய ரியல் பாடியை நீ இன்னும் காட்டலன்னு சொல்ல உடனே அவ வந்துட்டு ஸ்லேவ் நான் இப்ப என்னுடைய ரியல் பாடியில தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அதை நான் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரான்ச்சஸ வச்சு அவளை கேப்சர் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் எனது இதனால பிரான்ச்சஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆக உடனே ஹீரோ வந்துட்டு அவ மாட்டிக்கிட்டான். அப்ப இதுதான் அவளுடைய ரியல் பாடியா இருக்கணும், இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பஞ்ச லான்ச் பண்ண அவனுக்கு எதிர்க்க யாருமே இல்ல. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிக்க அந்த இடத்துல அவளுடைய டெய்ல் இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் அவளுடைய டெய்லை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலும் அப்படின்னு யோசிக்க டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகலங்கிறதுனால அந்த டெய்ல் எடுத்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல அந்த ஆரிஜின் லேண்ட்ல தான் அந்த 9 டெய்ல் இருக்கான். அப்பனா இடத்துக்கு வந்தது அவளுடைய குளோன். உடனே அவளும் இன்ட்ரெஸ்டிங் அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க்ல இருந்து என்னுடைய குளோனோட இல்யூஷனை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம அதை கொண்டிருக்கான். அவன் சரியான ட்ரைனிங் மெட்டீரியல், என்ன ஆனாலும் சரி அவனை என்னோட ஸ்லேவா மாத்துவான். இதே நேரத்துல அந்த இடத்துக்குள்ள 2 ஃபாக்ஸ்கள் உள்ள வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்காக ஒரு அமேசிங் நியூஸ கொண்டு வந்திருக்கோம். நைட் கிங் உடைய யங் சன் வந்துட்டு உங்களுடைய ஸ்லேவா சர்வ் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காராம். அவர் பிறக்கும் போதே அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாரு, 30 மிட் பண்றதுக்குள்ளேயே ரேர் லெவல ரீச் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கீழே இருந்தாருன்னா கண்டிப்பா லெஜெண்டரியும் அப்ளைன் பண்ணிடுவாரு. இதை கேட்டு அவளும் ஆனா எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிட்டேன், அவன் இடத்துல இருக்கான், இதுக்கப்புறம் வர எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த டெய்ல அப்சர்வ் பண்ணதுல 10% கோடெக்ஸ் தான் கிடைச்சிருக்கான். அப்பனா இது க்ளோன் தாங்கிறதா நம்ம ஹீரோயின் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இதே நேரத்துல ஷானை கூட்டிட்டு அவன் டீம் இருக்க இடத்துக்கே திரும்ப வர அங்க இருக்க எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு நீங்க எல்லாருமே அந்த ஃபாக்ஸ்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தீங்க. பதிலுக்கு லீவையும் இப்ப அவ எங்கன்னு கேட்க உடனே சின் வந்துட்டு நான் அவளை சேஸ் பண்ணி போனேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு லூவி ஷாக் ஆயிட்டேன். என்னது அவளை சேஸ் பண்ணியா, உன்னால எப்படி முடிஞ்சுன்னு கேட்க பதிலுக்கு நான் வந்துட்டேன் அவ மென்டல் பவரை யூட்டிலைஸ் பண்ணி கண்டினியூஸா இல்யூஷனை கிரியேட் பண்ணதுனால அவளுடைய பிசிக்கல் பாடி ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. இந்த சான்ஸை பயன்படுத்தி தான் நான் அவளை சேஸ் பண்ணேன். உடனே மனசுக்குள்ள இங்க இருக்க எல்லாரும் முட்டா பயிலா இருப்பானுங்க போல, நான் என்ன சொன்னாலும் நம்பிடுறானுங்க. இதே நேரத்துல ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்க என்னுடைய ஸ்கை ஹை ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணோம். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நாங்க இருக்க இடத்த நோக்கி சுனாமி வந்துட்டு இருக்கு. உடனே இங்க இருக்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி ட்ரீ மேல கிளைம் பண்ண சொன்னான். ஏன்னா இங்க இருக்க ஜெயின் ட்ரீ எல்லாமே 100 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும். ஒரு வழியா ட்ரீயுடைய எட்ஜில நாங்க சேஃபா இருக்கேன். இதே நேரத்துல எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது இப்பதான் ட்ரிகர் ஆயிருக்கு. இதே நேரத்துல ஜிவி வந்துட்டேன் சடனா இந்த இடத்துக்கு எதுக்கு சுனாமி வரணும்னு கேட்க பதிலுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு இது பிரின்சிபல் இவனுடைய வேலையா தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த 9th எல்டர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேட்டிலுடைய முடிவு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இதை கேட்டு லீமே வந்துட்டு எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, பிரின்சிபல் இவன் வந்துட்டு ரேர் லெவல சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபியூஸ் பண்ணது பிளட் டிராகனுடைய ஜீனோட. அப்புறம் இந்த சுனாமியை பார்த்தல, இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்க டிஃபிட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா. இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ண ஒருவேளை இதுக்கான ரீசன் அந்த 9th எல்டரா இருப்பானு சொல்லிட்டு ஸ்கை ஹைங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அது அவனே தான். அப்படின்னா பிரின்சிபல் இவன் டிஃபிட் ஆயிட்டாங்களான்னு நினைக்க இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. பிரின்சிபல் இவன் வந்துட்டு அவங்க ஸ்கில்ல வச்சு அந்த குரோமனை அட்டாக் பண்ணா இதை பார்த்து அவனும் உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க, உன்னுடைய எசன்ஸ் பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்றான், அப்படின்னா எனக்குமே வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சை வச்சு அட்டாக் பண்றான். ப்ரீவியஸ் அட்டாக்க கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த பிரான்ச்சோட கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. உடனே அந்த குரோமன் வந்துட்டு நீ மட்டும்தான் எசன்ஸ் பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவியான்னு கேட்க ஆக்சுவலா அவனும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணியிருக்கான். இதன் மூலியமா இவானியையும் கேப்சர் பண்ணிட்டான். அவங்க அதை பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த குரோமேனும் நம்ம ஹீரோ இருக்க இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான். இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் பிரின்சிபல் இவான் வந்துட்டு டிஃபீட் ஆயிட்டாங்க. 9th எல்டர் வந்துட்டு நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கான். அவனுடைய டார்கெட் நாங்கிறதுனால என் பக்கம் அவனை தசை திருப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இதே நேரத்துல இன்ஸ்ட்ரக்டர் லூ வந்துட்டு என்னாலே அந்த பர்சனை சென்ஸ் பண்ண முடியுது, அவன் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, சென்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் ஆகலாம். இதே நேரத்துல நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த குரோமன் அவனா ஃபாலோ பண்ணா இதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு மேலேயும் நான் சர்ஃபேஸ்ல இருக்க அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போக அப்பவும் அந்த குரோமன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இவனுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை வச்சு பார்த்தா பிரின்சிபல் இவான் வந்துட்டு கண்டிப்பா இறந்திருக்க மாட்டாங்க, இவன் அவங்கள ட்ராப் தான் பண்ணிருப்பான். அப்படின்னா என்னுடைய அடுத்த பிளான் பிரின்சிபல் இவானுக்கு ஹெல்ப் பண்ணணும். சுனாமி எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சோ அந்த பக்கம் போனா அவங்களுடைய லொகேஷனை என்னால கண்டுபிடிக்க முடியும். இதே நேரத்துல அந்த குரோமேனும் தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ண
ஆனா நம்ம சென்னும் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறோம். இதை பார்த்த அந்த குரோமேனும் இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டால எப்படி தண்ணிக்குள்ள இந்த அளவுக்கு வேகமா போக முடியுது, கண்டிப்பா இந்த பையன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் தான், இவனை சீக்கிரமா கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறைய பிரான்ச்சஸ் அவனை நோக்கி அனுப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிடுறான். இதே நேரத்துல சென் வந்துட்டு எங்க 2 பேர் ஸ்ட்ரென்த்துக்கும் நடுவுல இருக்க அந்த கேப் ரொம்பவே அதிகம். இதே நேரத்துல அந்த குரோமேனும் ஒரு வழியா அந்த பொடியை நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கான். இது எப்படி என்னோட கிரிப்ல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிரான்ச்சஸ் அவனை நோக்கி அனுப்ப அதுவும் அவனை கேப்சர் பண்ணிடுது. இந்த வாட்டி நீ எப்படி எஸ்கேப் ஆகுறன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிறப்பவே நம்ம ஹீரோ திரும்பவும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆக்சுவலா லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிருக்கான். இதை பார்த்த அந்த குரோமேனும் நான் அடிச்சு சொல்றான், இவன் கிட்ட நிறைய சீக்கிரட் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுடா. இதை பார்த்து சென்னும் அங்க இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டேன் கேமோஃபிளாக்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதன் மூலியமா அந்த குரோமேனால நம்ம ஹீரோடைய பிரசன்ஸை சென்ஸ் பண்ண முடியல. உடனே அவனும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு தான் அவன் இவ்வளவு தூரம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கான், அப்ப கண்டிப்பா அவன் அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க டீம் போன திசை நோக்கி இவன் போக, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்சிபல் விவானை சேவ் பண்ண போயிருக்கான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். இதே நேரத்துல போயிட்டு இருக்க குரோமேனும் எதையும் யோசிக்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணி பிரின்சிபல் விவான் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம யுவானை ஃப்ரீ பண்ணிடுறான். ஆனா இது தெரியாத யுவானும் ஒரு வழியா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்ததான் ஷானியும் சென்னியும் கண்டுபிடிக்கணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் தண்ணில இருந்து வர நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அந்த 9th எல்டர் எனக்கு சேஸ் பண்ணிட்டு வந்தான், அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். இதே நேரத்துல அவங்கள நோக்கி ஒரு அட்டாக் வர நம்ம பிரின்சிபல் இவான் சென்னை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். எங்களை சேவ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு மெகா டேட்டி வந்திருந்தாங்க. அந்த பெரிய ரோபோட்டை ஹேண்டில் பண்றவரும் பிரின்சிபல் இவான். மிலிட்டரி பேஸே கலவரமா இருக்கு, அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க, அதனாலதான் ரெஸ்கியூ பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அந்த குரோமனை இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஷாக்கான இவானும் நம்ம ரெஸ்கியூ டீம் வந்ததுக்கு அப்புறமும் இவன் நம்மள அட்டாக் பண்ண இவ்வளவு தைரியமா வரானா, இந்த ரெஸ்கியூ டீம்ல யாரோ துரோகிங்க இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பிரின்சிபல் இவான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல துரோகிங்க இருக்காங்க அப்படின்னு தனிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரை நான் காப்பாத்தணும், மத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே அங்க இருந்து எல்லா ரோபோட்டையும் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவனும் ஷாக் ஆயிட்டேன், என்ன நடக்குதுங்க, இங்க இருக்க எல்லாருமே துரோகிங்களா, இது நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லூ வந்துட்டு இங்க ரெஸ்கியூ டீம்னு வந்த எல்லாரும் டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்களாம், அப்ப நம்ம எல்லாருமே உடனடியா ரிட்ரீட் ஆகணும் அப்படிங்கிறப்போவே பிரின்சிபல் இவான் வந்துட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் கவர் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே எதிர்க்க வந்த குரோமனும் பிரின்சிபல் இவான் வேற லெவல்ல மெட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, பேசாம அந்த சென்னை என்கிட்ட கொடுத்துருங்க, இங்கேயே இந்த விஷயத்த ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம். இதை கேட்ட இவானும் அதெல்லாம் இது எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ஃபார்முக்கு மாறுறாங்க. இதை பார்த்து அந்த குரோமன் வந்துட்டு போயும் அந்த அவுட் சைடர்ஸ்க்காக உன்னுடைய எசன்ஸ் பிளட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கான், உண்மையிலேயே நீ இன்சேனா மாறிட்டு இருக்கான். இதே நேரத்துல இவான் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த பிளட் டிராகனை வச்சு ஆப்போனண்ட்டை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஷென்னியும் சானியும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு உடனடியா கிளம்புங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஷானை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து குரோமேனும் அவ்வளவு சீக்கிரம் உங்களை எஸ்கேப் ஆக விட்டுருவானா அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணா நம்ம யுவான் வந்துட்டு அவங்க பிளட் டிராகனை வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. என்னதான் அவனுக்கு காயம் பட்டிருந்தாலும் அப்பவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். யுவான் திரும்ப அந்த பிளட் டிராகன் அனுப்ப அவங்க பின்னாடி இருக்க அந்த ஜெயிண்ட் ரோபோட் மிசைல்ஸை லான்ச் பண்ணுது. அது அந்த பிளட் டிராகனை வச்சு தடுக்க அவ்வளவு பெரிய அட்டாக்லயுமே நம்ம யுவானுக்கு வெறும் ஸ்கிராட்ச் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம யுவான் வந்துட்டு அந்த குரோமேனை பிளட் டிராகன் மூலமா கேப்சர் பண்ணிப்போம். உடனே அவன் வந்துட்டு அந்த ஜெயிண்ட் ரோபோட்டை ஆபரேட் பண்றானா, ஒழுங்கு மரியாதையா நீ ஹைட் பண்ணிருக்க அந்த பவரை பிளாஸ்ட் பண்ணி அவளை தடுத்து நிறுத்து, அப்படி இல்லைன்னா அவருடைய ஃபேமிலியை கொண்டுடுவேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் என் குடும்பம் மட்டும் இவன் கிட்ட மாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் இவனை என் கையாலேயே கொண்டு போட்டிருப்பான், ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல, என்னை மன்னிச்சிருங்க இவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி ஒரு பீமை லான்ச் பண்ண அதுல சிவியரா இன்ஜிருவாங்க. அவங்களும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க கண் முன்னாடியே அந்த குரோமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு போறான். இதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் இப்படி நடந்திருக்க கூடாது, அந்த 9th எல்டர் நம்மள திரும்பவும் சேஸ் பண்றான், என்கிட்ட
என்கிட்ட இருக்க அந்த பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் கேமோஃபிளாக் வச்சு என்ன கவர் பண்ணிக்க முடியும். ஆனா ஷானுடைய பிரசன்ஸை என்னால கவர் பண்ண முடியாதா? எனக்கு இப்ப வேற வழியும் இல்ல. என்னுடைய கேமோஃபிளாகை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பிளிட் ஆகணும். அதுதான் நாங்க எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரே வழி. ஷான், நான் சொல்றத நல்லா கவனி. நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஸ்பிளிட் ஆக போறோம். அந்த 9th எல்டர் என் மேலதான் அட்டென்ஷனை காட்டுவான். இந்த சான்ஸை பயன்படுத்தி நீ எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்ல 2 பேருமே ஸ்பிளிட் அப் ஆகுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண அந்த குரோமேனும் சேம் ட்ரிக்கை பயன்படுத்தி உன்னுடைய ஃப்ரெண்டை எஸ்கேப் ஆக வைக்கலாம்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷானை கேப்சர் பண்ணிடுறான். இந்த வாட்டி நான் முட்டாள் அவன் நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா வெளியில வா, இல்லைன்னா இவளை கொன்றுவன்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை வெளியில வந்துடுறான். நான் உன் கூட வரேன், அவளை விட்டுருன்னு சொல்ல உடனே அவனும் நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிட்டு நம்ம இப்போ டிவைன் கல்ட்டுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக போறோம். அது மட்டும் இல்லாம ஆர்ச்சின் லேண்டுடைய கடவுளை மீட் பண்ண போறோம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே சென்னை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போறான். இதை பார்த்து ஷானும் அழுதுகிட்டே அவனை ஃபாலோ பண்ண இங்கே இந்த சாப்டர் முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகும்போது கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோவுடைய டேஞ்சர் சென்ஸ் அது கிரியேட் ஆகல. உடனே அந்த சுழலுக்குள்ள அவங்க 2 பேரும் இருக்கா. ஹீரோவை மட்டும் அது சேஃபா மேல லிஃப்ட் பண்ணி விடுது. உடனே அந்த இடத்துக்கு ஓடி வருது நம்ம ஷான் தான். நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறப்போ சென் வந்துட்டு மனசுக்குள்ள அப்ப அந்த மிஸ்டீரியஸான பவர் வந்துட்டு பிரின்சிபல் இவான் கிட்ட இருந்து வரல, அதுக்கு பதிலா ஷான் கிட்ட இருந்து வந்திருக்கு. உடனே தண்ணி கடியில இருந்து வந்த அந்த 9th எல்டரும் இவான் நீ என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்ட, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு ஷான் வந்துட்டு என் கிட்ட இருந்து உன்னால சின்ன கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளே அறியாம ஏதோ ஒரு ரூல்ஸ் லாங்குவேஜ வர வைக்கிறான். இதே நேரத்தில் அவனும் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண வர அந்த ரூல்ஸ் மொழியில இருந்து வந்த பவர் அவனை அட்டாக் பண்ணி சிவியரா டேமேஜ் கொடுத்தது. உடனே அவனும் சாகுற தருணத்துல பிரின்சிபல் யுவான் எனக்கு உயிர் பிச்சை கூட, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், உன்னுடைய பசங்க சாவுல இருக்க மர்மத்தை நீ தெரிஞ்சுக்க வேணாவா, அன்னைக்கு ஆர்ஜின் லேண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னது அவங்க சாவுல மர்மம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே அப்பதான் அந்த குரோமன் கண்ணை திறந்து பாக்குறான். என்னது அப்ப அந்த பவர் யுவான் தெரியலையா? உடனே ஷானை பார்த்தேன் நீ யாரு அப்படின்னு கேட்க அந்த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு திரும்பவும் அவன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துலயே அவனுடைய கதையை முடிச்சிடுவேன். இதே நேரத்துல சென் வந்துட்டு அந்த எல்டருடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ண அந்த லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற பவர் வந்துட்டு 87% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த சுப்பீரியர் ஸ்பிரிட் பிளஸ் 99% இன்க்ரீஸ் ஆகுது. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இந்த மாதிரி ரேர் லெவல்ல சேர்ந்த ஒருத்தன் இவ்வளவு ஈஸியா டிஃபீட் ஆவான்னு எதிர்பார்க்கலாம். இதே நேரத்துல இவன் எங்க பின்னாடி வந்து நிக்க ஆக்சுவலா சீரியஸ் இன்ஜுரி ஆயிருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே 9th எல்டர் என்னன்னு கேட்க நான் ஷானுடைய சீக்கிரட்டை சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த இடத்துல உண்மையை மறைச்சேன், நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக மிலிட்டரி பேஸ்ல இருந்து டீம் வந்திருந்தாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் விவான் அந்த கமாண்டர் கிட்ட சொல்ல உடனே அவங்க வந்துட்டு என்னது ஃபாக்ஸ் உமனா, அவ எப்பயுமே நியூட்ரலா தான் இருப்பா, மோஸ்ட்லி அவளுடைய டெரிட்டரியா அவ காட் பண்ணுவா, ரொம்பவே ரேரா தான் அவுட் சைடர் கூட இன்டராக்ட் பண்ணுவா, அந்த மாதிரியான ஒரு ஆளு எதுக்காக இடத்துக்கு வரலாம். பதிலுக்கு இவான் வந்துட்டு அவ சென்னை ஸ்லேவா கேப்சர் பண்றதுக்காக வந்திருக்கான். இதை கேட்ட அந்த கமாண்டரும் சென் டேலண்ட் தான் ஒத்துக்கிறான், ஆனா ஆர்ஜின் லேண்ட்ல அவனை விட டேலண்டான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா எதுக்கு அந்த பாப்புலரான ஃபாக்ஸ் உமன் வந்துட்டு நம்ம சென்னை சூஸ் பண்ணணும். இதை கேட்ட யுவான் வந்துட்டு இப்போதைக்கு அது பெரிய விஷயம் இல்ல, மிலிட்டரி பேஸ்ல இப்ப சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டேன். மொத்தம் நம்ம மிலிட்டரி பேஸ்ல 47 பேரு இந்த டிவைன் கட்ல இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வைப் அவுட் பண்ணிட்டோம். இதை கேட்ட யுவான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க பொறி மாதிரி வச்சுதானே அந்த கல்ட்டை பிடிச்சிருக்கீங்க, இன்கேஸ் பசங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்க உடனே அந்த கமாண்டரும் டாபிக்க மாத்திட்டேன், நீங்க பார்க்கவே ரொம்ப டெரிபிளா இருக்கீங்க, இந்த இன்ஜெக்ஷனை மிலிட்டரி பேஸ்ல ரெடி பண்ணிருக்கோம், இதை மட்டும் நீ இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவேன். பதிலுக்கு அவங்களும் நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொல்ல இதே நேரத்துல ஷானும் நானும் யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். உடனே யுவான் வந்துட்டு எங்க 2 பேர்கிட்டயும் இதை டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஆன்டி மியூட்டேஷன் இன்ஜெக்ஷனை போட்ட உடனே அவங்க நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டாங்க. உடனே சின்ன பார்த்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ உன்னுடைய ட்ரூ பவரை நீ டிஸ்பிளே பண்ணிட்ட, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா அந்த டிவைன் கல்ட் வந்துட்டு இந்நேரம் உன்னை கேப்சர் பண்ணிருப்பாங்க. பதிலுக்கு சென் வந்துட்டு ஆக்சுவலா அவங்க யாருன்னு கேட்க அப்பதான் அவங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்க தான் ஹெரிட்டிக் கல்ட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு அந்த மியூட்டன் பீஸ்ட் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அது அப்பியர் ஆகிறதுக்கே இவங்க தான் மெயின் ரீசன். அதே மாதிரி இந்த ரேட் கார்ட் கல்ட் மாதிரி சின்ன கல்ட் எல்லாம் அந்த டிவைன் கல்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ மீட் பண்ண அந்த குரூமேன் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டாப் சீக்ரெட். உடனே சென் வந்துட்டு மனசுக்குள்ள உண்மையை சொன்னா நான் லக்கி தான், இன்கேஸ் என்னை கேப்சர் பண்றதுக்கு பதிலா கில் பண்ணணும்னு நினைச்சிருந்தா
இருந்தாங்கன்னா கண்டிப்பா நேரத்துக்கு நான் செத்துருப்பேன். உடனே யுவான் வந்துட்டேன். சரி மெயின் டாபிக்கு போலாம். நீ அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க் சேர்ந்தவன கில் பண்ணதை நான் பார்த்தேன். அதுவும் சிங்கிளாலாம் இன்ஜுரி எதுவுமே இல்லாம. உடனே சென் வந்துட்டேன். பிரின்சிபல் யுவான் அவன் ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருந்தான். அவனுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுனால நான் அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவங்களும் நீ நல்லாவே காஷனா இருக்கன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்துருமோன்னு நினைக்கிறேன். உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்டூடெண்டா இருந்துட்டு நீ ஹைட் பண்றதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் கம்மியாயிடும். அதனால உன்னுடைய குரோத்தா ஸ்லோ டவுன் ஆயிடும். இவ்வளவு நாள் நீ ஹைட் பண்ணதுனால என்னாச்சு? கடைசியில ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்போ உன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு அந்த கல்ட்டை சேர்ந்தவங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. நான் சொல்றத நல்லா லிசன் பண்ணிக்கோ. உன்னுடைய டேலண்ட்டை ப்ராப்பரா ஷோ பண்ணு. அதுதான் ஸ்மார்ட்டான சாய்ஸ். உடனே சென் வந்துட்டு அவங்க கிட்ட பிளட் கியூஐ அப்புறம் மென்டல் பவரை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவனுடைய ட்ரம் கார்டான பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸா இன்னும் சீக்கிரட்டா தான் வச்சிருக்கான். அப்படி இந்த சீன் முடிஞ்ச உடனே சென் அவனுடைய வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க அம்மா ஏதோ குட் நியூஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் என்ன குட் நியூஸ்னு கேட்க ஆக்சுவலா அவங்க அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. இதை கேட்டு ஷானும் என்னமா சொல்றீங்கன்னு கேட்க ஒன் டே பிஃபோர் தான் நாங்களே கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த வாட்டி உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வர போறான்னு சொல்லலாம். அப்படியே நைட் ஆகுது. உடனே சென் வந்துட்டு என்னுடைய பிசிக்கல் பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்றது பத்தாத, என்னுடைய மென்டல் பவரையும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஆப் ஓபன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய சுப்பீரியர் ஸ்பிரிட் ஆட்ரிபியூட்டை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 9 சோல் இன்செக்டுடைய 12 kg மீட்டை வாங்கினா என்னால அதை பூஸ்ட் பண்ண முடியும். அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டைமென்ஷனல் ரேட் மீட்டை பார்த்தேன். அதுடைய 0.5 kg 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஆனா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அந்த டைமென்ஷனல் ரேட் வந்துட்டு பார்க்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோடைய ஃபுட்டை 2 சிக்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுவே அடல்ட் டைமென்ஷனல் ரேட்டா இருந்தா 100 டைம்ஸ் சாப்பிட வேண்டிய ஃபுட்டை அதோட உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதை மட்டும் நான் அன்லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு எப்படி காத்துல அந்த காலரை கொண்டு வந்தாலும் அதே மாதிரி என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நான் அந்த ஸ்டோரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஷான் என்னோட வீட்டுக்குள்ள வந்தா உன்னுடைய மாம் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படியான்னு கேட்க பதிலுக்கு நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். இப்ப அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து அந்த மிஸ்டீரியஸ் பவர் ரிலீஸ் ஆகும்போது சில ரூயின்ஸ் வேர்டு வந்துச்சு. அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல அந்த ரூயின்ஸ் வேர்டை ஆர்டர் வைஸ்ல எழுத ஆரம்பிச்சேன். இதுதான் அந்த லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. உடனே லியோக்கும் சாங்க்கும் இந்த இமேஜ் அனுப்பி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு அவங்க மாஸ்டர் கிட்ட கேட்க அவங்களுக்குமே அதை பத்தி ஒன்றும் தெரியல. அப்பதான் லியோ கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த கேரக்டர்ஸ் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எனக்கு ரொம்பவே ஃபெமிலியர். ஆனா எங்க பார்த்திருந்தா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல தான் அதை நான் பார்த்தேன். நாளைக்கு காலையில நான் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சீன் முடியுது. அந்த மிலிட்டரி பேஸ்ல நடந்த பேட்டிலுக்கு அப்புறம் பெரிய பெரிய போர்ஸ்ல இருக்கவங்க என் மேல அட்டென்ஷனை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொய்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க, யுவான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, மெக்காடைட்டி குரூப்பை சேர்ந்தவங்க, மிலிட்டரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, கடைசியா அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்க. அதுல எல்டருங்கிற ஒருத்தர் என்ன மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணதுல நாங்க 2 பேருமே தூங்கிட்டோம். ஒரு வழியா காலையில இந்த போன் ரிங் ஆக நேத்து நான் ஆர்டர் பண்ண மீட்டை டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. நானும் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த 9 டெய்ல் இன்செக்டையும் டைமென்ஷனல் ராட்டுடைய மீட்டையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ வரைக்கும் அந்த சிம்பிளை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அதனால நானே போய் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல செக் பண்ணலான்னு கிளம்பினேன். இதே நேரத்துல ஷானி என் கூட வரேன்னு சொல்லலாம் டீன் லியோக்கு கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டேன். பதிலுக்கு அவரும் அவ உன்னுடைய ஃபியான்சி, நீ எப்ப வேணா கூட்டிட்டு வரலாம்னு சொல்ல உடனே காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸ பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சான்னு கேட்க பதிலுக்கு அவரும் எனக்கு தெரிஞ்சது ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கும். இவானும் அங்கதான் இருக்கா. நீங்க 2 பேரும் தேடி பாருங்க. அந்த பொருள் பாக்குறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். இதே நேரத்துல நாங்க 2 பேரும் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ரீச் பண்ணிட்டேன். இதை பார்த்த ஷான் வந்துட்டேன். ஃபைனலா இந்த இடத்துக்குள்ள நான் போக போறேன்னு சந்தோஷப்பட பதிலுக்கு சென் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத, உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்ல உள்ள வந்து ஷானும் மத்த அகாடமியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது பார்க்கவே ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருக்க ரூமுக்குள்ள போக அந்த இடத்துல சாங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சென் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் பிரேஸ்லெட் பாத்தீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் நான் 10 வருஷமா இங்க இருக்கேன். ஆனா நீ சொல்ற மாதிரியான பிரேஸ்லெட்டை நான் பார்த்தது இல்ல. சரி வேற வழி இல்ல, இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணதான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கேன். 3 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே சென் வந்துட்டு அப்போ வேற வழியே இல்ல, டீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ஷான் வந்துட்டு சென் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு அங்க இருக்க ஃபிஷ் டேங்க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு சென்னும் எதை வச்சு சொல்றேன்னு கேட்க தெரியல, ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. இதை கேட்ட சாங்கும் அப்போ பேசுறத நிறுத்திட்டேன். அதையும் செக் பண்ணி பாத்துடலான்னு சொல்ல இங்கேயும்
இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.